ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். தீர்த்தம் பால் சுனை, பத்ம தீர்த்தம், செங்கோதை சுனை, கன்னிமார் சுனை, பசுமானி சுனை. ஊர் பெரியநாயக்கன்பாளையம். இங்கு ரங்கநாதர் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். வழியெங்கும் நிழல் தரும் மரங்கள் இருப்பதால் மலை ஏறும் களைப்பு பக்தர்களுக்கு தெரிவதில்லை. சமீப காலத்தில் கோவில் கட்டடத்தை கட்ட கற்கள் இல்லாததால் கோவிலின் பக்தர்கள் சஞ்சலமுற்று ஏங்கி தவித்தனர். அப்பொழுது ஒரு நாள் திடீரென பயங்கரமான சத்தம் கேட்டது. மறுநாள் காலை பார்த்த பொழுது பெரிய பாறை ஒன்று பிளவுபட்டு கிடந்தது. பின்னர் அதிலிருந்து கற்களை கொண்டு கோவில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. தற்பொழுது கோவிலுக்கு மேலே 4 கார்கள் செல்லக்கூடிய அளவுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனியார் நிறுவனம் ஒன்று பெரிய மண்டபம் ஒன்றை கட்டி கொடுத்துள்ளது. கடந்த ஆண்டு நடந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோவில் புதுப்பிக்கப்பட்டது. மேலும் பத்ம தீர்த்தம் எனப்படும் தெப்பக்குளம் தூர்வாரப்பட்டு அழகுற காட்சியளிக்கிறது. கோவிலில் விந்தைகள் பல புரிந்து பக்தர்களின் மனங்களை குளிர வைத்த ரங்கநாதர் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். தாயார் சன்னதியும் தும்பிக்கை ஆழ்வார் சன்னதியும் தனித்தனியாய் இருக்கின்றன. கோவிலை சுற்றிலும் சுவாமி உற்சவ காலத்தில் திருத்தேர் வலம் வரவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏக காலத்தில் பெருமாளை தரிசிக்கவும் வழி செய்யப்பட்டுள்ளது. இங்கு நிலவும் தட்பவெட்ப சூழ்நிலை பல வியாதிகளை போக்கக்கூடிய வகையில் இருப்பதால் பலர் இக்கோவிலுக்கு வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். கோவில் அருகே இருளர் எனும் மலை ஜாதியினர் வசித்து வருகின்றனர். கோவிலுக்கு முன்புறம் உள்ள திருத்தேர் கைதேர்ந்த சிற்பிகளால் செய்யப்பட்டு அழகுற விளங்குகிறது. சனிக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து பெருமாளை வழிபட்டு செல்கின்றனர். உட்பிரகாரத்தில் விநாயகர், ஆஞ்சநேயர், ராமானுஜர் ஆகியோருக்கு தனிச்சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், முன்னொரு காலத்தில் காலவ மகரிஷி இறைவன் நாராயணனை குறித்து பல ஆண்டுகள் தவமிருந்தார். அப்பொழுது விஸ்வாசு என்ற கந்தர்வனின் குமாரன் துர்தமன் தனது மனைவிகளோடு குளத்தில் நீராடி கொண்டிருந்தான். கைலாசத்தில் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டு வசிஷ்ட முனிவர் திரும்பிக் கொண்டு இருந்தார். அப்பொழுது துர்தமன் மனைவிகள் நீராடுவதை நிறுத்தி கொண்டு குளக்கரையில் ஏறிக்கொண்டனர். ஆனால் துர்தமன் தொடர்ந்து ஆடை அணியாமல் குளத்தில் குளித்து கொண்டு இருந்தான். இதனால் சினமடைந்த வசிஷ்ட மகரிஷி துர்தமனை அரக்கனாக சபித்தார். இதனால் துர்தமனின் மனைவிகள் கலக்கம் அடைந்தனர். தங்களுக்கு மாங்கல்ய பிச்சை அளிக்க வேண்டும் என்று வசிஷ்ட மகரிஷிடம் வேண்டினர். அவர்கள் பிரார்த்தனையால் மனமிறங்கிய வசிஷ்டரும், இன்னும் சிறிது காலத்தில் உங்கள் நாயகன் உங்களை வந்தடைவான் என்று கூறினார். அதுவரை நீங்கள் பகவானை பூஜித்து வாருங்கள் என்றார். இதன்படியே துர்தமனும் பல ஆண்டு காலம் காடு மேடுகளில் சுற்றி அலைந்தான். இந்நிலையில் காலவ மகரிஷியை கண்டு ஆத்திரமடைந்த அரக்க உருவில் இருந்த துர்தமன் காலவ மகரிஷியை துன்புறுத்த துவங்கினான். அரக்கனின் பிடியில் சிக்கி தவித்த கால மகரிஷி பெருமாளை வேண்ட பெருமாளும் திருக்கரத்தை பயன்படுத்தி அரக்கனை அடக்கினார். பின்னர் காலவ மகரிஷி பெருமாளை வழிபட்டார். துர்தமனும் சாம விமோசனம் பெற்றான். இந்த நிகழ்வு இங்கு நடந்ததாக கூறப்படுகிறது. முன்னொரு காலத்தில் நந்த பூபாலர் என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார். இவருடைய மகன் தர்மகுப்தர். நந்த பூபாலர் ஆட்சியை திறந்து இறைவனை வழிபட காட்டுக்கு சென்றார். இந்நிலையில் நந்த பூபாலர் மகன் தர்மகுப்தர் நெறி தவறாமல் ஆட்சி செய்து வந்தார். ஒரு நாள் தர்மகுப்தர் வேட்டையாட காட்டுக்கு சென்றார். மாலை மங்கியதும் அடர்ந்த காட்டில் வழி தெரியாமல் தர்மகுப்தர் ஒரு மரத்தின் மீது ஏறி காயத்ரி மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு இருந்தார். அப்பொழுது சிங்கத்தால் துரத்தப்பட்ட கரடி தர்மகுப்தன் ஏறி இருக்கும் மரத்தின் மீது ஏறி அவன் அருகே அமர்ந்து, கீழே சென்றால் இருவரின் உயிருக்கும் ஆபத்து என்பதால் முதல் பாதி இரவு நீர் உறங்கிக் கொள்ளும், நான் காவல் காக்கிறேன். 2வது பாதி இரவில் நான் உறங்குகிறேன், நீர் காவல் காக்க வேண்டும் என கரடி கூறியது. அதன்படியே தர்மகுப்தர் உறங்கினார். அப்பொழுது கீழே இருந்த சிங்கம் கரடியை பார்த்து தர்மகுப்தரை கீழே தள்ளிவிடு என்றது. ஆனால் கரடி, உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் நம்பிக்கை துரோகம், அதனால் நான் அதை செய்ய மாட்டேன் என்றது. ஆனால் தர்மகுப்தரின் ஆதரவில் தூங்கும் கரடியை சிங்கத்தின் வார்த்தையில் மதிமயங்கிய தர்மகுப்தன் கீழே தள்ளிவிட்டான். அதிர்ஷ்டவசமாக தப்பித்த கரடியானது தர்மகுப்தரின் நம்பிக்கை துரோகத்தை பொறுக்காது தர்மகுப்தர் பைத்தியம் பிடிக்கும்படியாக சாபமிட்டது. இதையடுத்து தர்மகுப்தரும் பல இடங்களில் பைத்தியம் பிடித்தவராக அலைந்து திரிந்தார். இதனை கேள்விப்பட்ட நந்த பூபாலர் மகன் தர்மகுப்தனை அழைத்து கொண்டு ஜெய்மினி முனிவரிடம் சென்றார். அவரும் தற்பொழுது உள்ள பாலமலை பத்ம தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபடுமாறு கூறினார். அதன்படியே செய்ய தர்மகுப்தர் பைத்தியம் தெளிந்தது.
இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், சாமங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்தால் பாதிப்பு குறையும் என்பது நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் தாயாருக்கும் விசேஷ திருமஞ்சனம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள். சித்ரா பௌர்ணமி அன்று திருத்தேர் நிகழ்வு இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று ரங்கநாதரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.